அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான முடிய போகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு புதிய ரேஷன் கடை வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் மீண்டும் நமக்கு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் 2 வகையான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த 2 வகையான போஸ்டிங்கும் தான் நமக்கு சேர்த்து 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஷன் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்கிறது என்னென்னா, நிறைய பேர் இந்த காசு கொடுத்து இந்த ரேஷன் வேலைகள்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ அப்போ நாங்களாம் விண்ணப்பிக்கிறதும் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் பார்க்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுதுங்க. நம்மளும் ஈஸியாக இந்த வேலையை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதே போல் நேர்மையான முறையில் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் எப்படி நம்ம இந்த ரேஷன் வேலையை வாங்கணும், அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு ரேஷன் வேலைகள் வந்திருக்குது, உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளோ வந்திருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்ளை பண்ணுறது எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கணும், அதே போல் அப்ளை பண்ணால் எந்த மாவட்டத்தை நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு கிடைக்கும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்யர்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான் கிடச்சிருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி ஆன்லைனில், அதே மாதிரி நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும்னு எல்லாமே பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. அதனால் துறை சார்பாக தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்ன வேலைக்காக வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த 2 வகையான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அதே போல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட அஃபிஷியலான வேகன்சி தெளிவாக துல்லியமாக கிடச்சிருக்குது. சரிங்களா? இது 2025 26 2 வருஷத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. சரிங்களா? அதே போல் இது அப்ளை பண்ணுறது ஆஃப்லைனில் பண்ணணுமா ஆன்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது முழுக்க ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இது அப்ளை பண்ணணும். ஸோ அதற்கான வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். https://www.trb.gng.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. 38 மாவட்டத்திற்கு இது ஒரே வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணினா ஒவ்வொரு மாவட்டத்தும் தனித்தனி வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டத்தில் அவங்க சொல்லியிருக்க டேட்லேருந்து, அதாவது வரக்கூடிய 1ஆம் தேதி முதல், சரிங்களா, இந்த ரேஷன் கடை வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் இந்த தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 178 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னைக்கு 374 வேகன்சி 344 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கோயம்புத்தூருக்கு 233 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. கடலூருக்கு 245 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. தருமபுரி 98 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. திண்டுக்கலுக்கு 312 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஈரோடுக்கு 243 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. கள்ளக்குறிச்சி 116 வேகன்சி வந்திருக்கு. காஞ்சிபுரம் 274 வேகன்சி. அதே மாதிரி கன்னியாகுமரி 134, கரூருக்கு 90 வேகன்சி, கிருஷ்ணகிரி 146 வேகன்சி, மதுரைக்கு 163 வேகன்சி, நாகப்பட்டினம் 98 வேகன்சி, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரி 67 வேகன்சி, பெரம்பலூர் 58 வேகன்சி, புதுக்கோட்டை 135 வேகன்சி, ராமநாதபுரம் 114 வேகன்சி, ராணிப்பேட்டை 118 வேகன்சி, சேலம் 276 வேகன்சி, சிவகங்கை 103 வேகன்சி, தென்காசி 83 வேகன்சி, தஞ்சாவூர் 200 வேகன்சி,
தேனி 85 வேக்கன்சி, தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, திருப்பத்தூர் 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவள்ளூர் 237 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி, டோட்டலாக 6500 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், ஓகேங்களா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், இந்த 2 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. சரிங்களா? ஸோ அதே போல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருந்தாவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிசி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரிங்களா? நீங்கள் எப்போ வேணால் விண்ணப்பிச்சிக்கலாம், எவ்வளோ ஏஜ் வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். சரிங்களா? அதேவேளை ஓசியில் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓசியில் பிடபிள்யூ இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஸோ அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபாயும் பேக்கருக்கு 100 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி செலெக்ஷனை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. நம்முடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக டேரெக்டாக இன்டர்வியூஸு இருக்கும். சரிங்களா? இதில் நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி இருக்கும், இந்த வேலையை நாங்கள் வந்து 2-3 வருஷமாக விண்ணப்பிக்கிறோம், அப்ளை பண்ணுறோம், ஆனால் வந்து இந்த வேலையெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கிடுறாங்க பிரதர், இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்டில். ஸோ அதுக்கான நான் ஒரு விளக்கமாக தெளிவாக கொடுக்குறது என்னென்னா, இதில் வந்து மொத்தம் டோட்டலாக நமக்கு வந்து 50-50 சான்சஸ் தாங்க. அதாவது 50% இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாமே காசு கொடுத்து வாங்குவது உண்மைதான். இது எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, இது உண்மைதான். மீதி இருக்கக்கூடிய 50% வேக்கன்சி வந்து நமக்கு நேர்மையான முறையில் தான் இன்டர்வியூவில் தான் நம்ம டாக்குமெண்ட் வச்சு தான் இதில் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த 50%த்தில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நல்ல எஃபெக்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.